வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி என்னன்னா, திணை அரிசியில் சேமியா கிச்சடி தான் நம்ம பண்ண போகிறோம். திணை சேமியா கிச்சடி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த திணை அரிசியில் செய்கிற சேமியா வந்துட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு கடாயை காய வச்சுட்டு நல்லா காஞ்சதும் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு 2 லவங்கம், ஒரு பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நான் வந்துட்டு 2 போட்டிருக்கேன். ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப நல்லா வதங்க தேவையில்ல. சும்மா நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ நல்லா நீங்கள் வதக்கி கொடுத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வந்துட்டு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அடுத்த என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடலான்னு பார்க்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் வந்துட்டு தட்டி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்துட்டு உரிச்சது எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் சும்மா ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்மெல்க்காக, ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம தட்டி எடுத்துக்கிறோம். ஸோ அப்புறமா புதினா போட்டுக்கோங்க. புதினா வந்து ஆப்ஷனல். புதினா ஆனால் போட்டிங்கனாக்கா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாக நான் புதினா போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. அது கூட சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும், இதுவும் ரொம்ப நல்லா வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஸோ நல்லா வதங்கினதும் இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்துனதும் கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும். ஸோ அடுத்து வந்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நம்மளுக்கு காரம்ன்ட்டு பார்த்தாக்கா இந்த பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ 2 பச்சை மிளகா, ரொம்ப காரம் தேவையில்லை. உங்களுக்கு காரம் ரொம்ப நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ இந்த கிச்சடிக்கு வந்துட்டு நம்ம பச்சை மிளகா தான் காரம் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு கையில் என்ன காய்கறி இருக்குதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் ஆட் பண்ணலை. ஸோ இது போட்டிங்கனாக்கா பச்சை பட்டாணி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நிறைய கடையில் இருக்குது, பச்சை பட்டாணி சீசன் தான். ஸோ அது போட்டு நீங்கள் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும், ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இது நல்லா வந்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வந்துட்டு கொஞ்சம் இருக்கட்டும். அப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒரு சேமியா பேக்கெட் ஃபுல்லாக தான் நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனதும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்சாதான் நம்ம வந்துட்டு சேமியா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் வந்துட்டு போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னாலும் வெள்ளையாக செஞ்சுருக்கலாம். ஸோ ஆப்ஷனல் தான். ஸோ நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்குன்னு ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது, மஞ்சத்தூள் வாசனை வந்துடும். ஸோ இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். மூடிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் அணில் சேமியா தான் வாங்கியிருக்கேன், திணை சேமியா. அணில் கம்பெனியில் நல்லா இருக்குது, நல்ல மெலிசாக சூப்பராக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணி கொதிக்கும்போது இந்த சேமியா வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சேமியா கலரே இந்த மாதிரி தாங்க இருக்குது, கொஞ்சம் ப்ரௌன் கலராக, லைட்டு க்ரீம் கலராக அப்படி இருக்குது. ஸோ வந்துட்டு இது போட்டு, அதனால் நான் கொஞ்சோண்டு மஞ்சளுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். சேமியாவும் தண்ணியும் பாருங்கள், கொஞ்சம் தான் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல சேமியா வந்துட்டு நம்மளுக்கு வெந்ததும் பொலப்பொலான்னு வரும்.
இது அப்படியே குழைய இருந்ததுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ, அதனால் இது தாங்க நம்மளுக்கு பதம். இல்ல தண்ணி உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, கொஞ்சம் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த தண்ணி பாருங்கள், இந்த தண்ணியும் சேமியாவும் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு லெவல். ஸோ, இது வந்து நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் போட்டாக்க கரெக்டாக நம்மளுக்கு வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மூடி வச்சுட்டேன். சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள், பொல பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. ஸோ, இதை மாதிரி தாங்க சேமியா. இதே மாதிரி நீங்கள் சேமியா உப்புமா செய்யலாம். எல்லா மில்லட்ஸ்லையுமே சேமியா இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ, அது மாதிரி நீங்கள் வாங்கி செய்யலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட நம்ம ஃபைனல் டச்சாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்மளுடைய உப்புமா. ஓகே, தேங்க்யூ, பாய்.